இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக இருந்துச்சு. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அன்பரசியை வந்துட்டு அனன்யா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சாகுடி சாகு, நீ என்னோட அக்காவா, அக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசமாக பேசினா போதுமே, அப்படியே நம்பி ஏமாந்துட்டேல, உன்னை இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படி பேசி நடித்தேன். உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி, நான் வச்ச ட்ரக்ஸ்னால சாவான்னு நினச்சேன், இப்போ என் கையாலே சாக போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை முடிச்சு கட்டினா தண்டி என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நடிக்க அன்பரசி கையில் வேறு வாட்ச் கட்டியிருப்பாங்க. அதில் வந்துட்டு லோ பிபி காட்டி அப்படியே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த ஓட்டுப்போட்டியில் கலந்துட்டு வந்து உன்னை வச்சுக்கிற இந்த இடத்துல முடிச்சுட்டு நான் இங்கேருந்து போகிறேன்டி, இவளை இப்படி விட்டு போகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் அந்த பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜட்ஜெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்க, சிவகாமி நீங்கள் வந்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னதும் அந்த பக்கம் சிவகாமி வந்துட்டு கையெழுத்து போடுறதுக்காக போடுறாங்க. பத்மா அவங்க ஃபேமிலி அந்த இடத்துக்கு வந்துடுது. சிவகாமி வந்து அப்பாடா இந்த ஒரு நாளுக்காண்டி தான் எத்தனை வருஷம் காத்திருப்பு, நல்ல வேலை எல்லாம் நல்லபடியாக முடிய போகுது, சைன் போட்டால் அத்தனை சொத்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறதுக்காக போக ஜானகிக்கு சந்திரசேகருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு பத்மா சொல்கிறாங்க, நல்லபடியாக கடவுளை வேண்டிட்டு சைன் போடுங்க சிவகாமி, இந்த இது மட்டும் நல்லபடியாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் விஸ்வா அனன்யாவோட கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி நக்கலாக பேச கௌசல்யாவுக்கு வந்துட்டு மைண்ட் வைஸு, இந்த இடத்துல வந்து இந்த அத்தை வாய் சும்மா இருக்காது, எதை பற்றி யோசிக்குவார், எந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தை பேசுது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் போட்டி நடக்கிற இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே போட்டிக்கு வந்தவங்கள நின்றுட்டு இருக்காங்க. அன்பரசியை மட்டும் காணும். அப்போ அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கோச் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்கல்ல, என்ன விஸ்வா அன்பரசியை மட்டும் காணும், ஒரு வேளை பயந்து ஓடி போயிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்ல, அன்பரசிக்கு அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. மஞ்சு அன்பரசி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வரேன்ட்டு தான் போனேன், ஆனால் ஆளவே காணும் சார், நானும் அவளுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மஞ்சு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அனன்யா வந்துட்டு, என்ன அன்பரசிக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அவள் வரவே மாட்டா, நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பேக்கு வந்துட்டு அது வாட்டுக்கு சொல்லிட்டாலே. இது அடுத்து வந்துட்டு இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுறதை பார்த்துட்டு அன்பரசி எங்கன்னு முதல்ல போய் தேடணும், அவளை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா ஒரு சைடு தேடுறாங்க, மஞ்சு ஒரு சைடு தேடுறாங்க. அப்புறம் போட்டியில் கலந்துக்கிறவங்கலாம் வந்துட்டு ட்ராக்ல உட்காரதுக்காக வர சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு அனன்யா எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம பாட்டிக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க. அங்கே சிவகாமி தான் கையெழுத்து போடுற இடத்துக்கு போய் நிற்கிறாங்கல்ல, அதனால ஃபோனை வந்துட்டு மங்கா தான் வச்சுருக்காங்க. ஐயோ செல்லம் வேணால் கால் பண்ணுது, இந்த குட் நியூஸ்லாம் முதல்ல முடியட்டும், அதுக்கடுத்து அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. ஐயோ அம்மா என்ன ஃபோனை கட் பண்ணுறாங்க, சரி பாட்டி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அனன்யா வந்துட்டு பாட்டி கால் பண்ணுறாங்க. ஐயோ செல்லம் மறுபடியும் கால் பண்ணுது, ஐயோ செல்லம் வெள்ளம்னு கேட்கும்போது எரிச்சலாக வருது மக்களே. அடுத்து வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுற, பாட்டி ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. முதல்ல நம்ம ட்ராக்ல ஓடிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுற. இந்த பக்கம் சிவகாமி சைன் போட்டு வந்து நின்றுக்கிறாங்க. கடவுளே இந்த சொத்தெல்லாம் எனக்கே வந்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்துட்டு அன்பரசியை தேடிட்டு அலைகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கஸ்தூரியை காமிக்கிறாங்க. கோவிலில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்க அந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜோயல்னு ஒரு தம்பி பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் அதான் நினச்சேன், குரல் வந்துட்டு ஜோயல் தம்பி குரல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபோன் போடு அப்படின்னு சொல்ல ஜோயலுக்கு ஃபோன் போட அந்த பக்கம் ரிஷியும் ஜோயல் தான் இருக்காங்க. ரிஷி இந்த அவங்க தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து, சரி அட்டன் பண்ணி பேசு அப்படின்றாங்க. தம்பி நான் தான் கஸ்தூரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நல்லா இருக்கீங்களா, அந்த ரிஷி பேசணுமா அப்படின்னு சொல்ல, ரிஷி வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் அங்கே வாரோம் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணு போட்டியில் ஜெயிச்சு வந்துட்டானா நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலான் இருந்தோம், சரி நாங்கள் துர்க்கையம்மன் கோயிலில் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வந்துட்டு ரத்னவேலு ஒரு ரவுடி பையன் ரெடி பண்ணி வச்சிருந்தால அவன் வந்துட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுறான். அதை வந்துட்டு அப்படியே ரத்னவேலு கால் பண்ணி சொல்ல, இனிமேல் அவங்கள அந்த இடத்துல விட்டு வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் சொல்ல, இவங்க வந்துட்டு கோயிலை சுற்றி வர்றதுக்காக வர்றாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு கத்தி எடுத்து கஸ்தூரி இடுப்பில் வச்சு, நீ இப்போ நகண்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே சொருகிடுவேன், யாருக்கும் தெரியாமல் அப்படியே என் பின்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணு இப்போ இங்கே வருவாப்பா, நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நட அப்படின்னு சொல்ல, அந்த வேலைக்காரி வேறு சொல்கிறாங்க, தம்பி விட்டுருப்பா பாவம்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கஸ்தூரி அப்படியே நைஸாக கூட்டு போய் ரத்னவேல்கிட்ட விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன், இனிமேல் உன்னை பார்த்து பயப்படுற கஸ்தூரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லி, என்னடி ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கன்னத்தில் இப்போ கஸ்தூரியை பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. இவளை காரில் ஏற்றுங்கடா அப்படின்னு சொல்ல காரில் ஏற்றி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வேலைக்காரி வந்துட்டு அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு ட்ராக்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த அன்பரசி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு விஸ்வா சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு மஞ்சு வராங்க. அன்பரசி எங்கேன்னு தெரிஞ்சியா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ நானும் பார்க்கல சார், நான் வேணா அந்த பக்கம் இருக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்புறமேட்டு
இந்த போட்டியில் வந்துட்டு பைரவின்னு ஒருத்தவங்க கலந்துக்கிறாங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது, அவங்க இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சொல்லிட்டு பைரவியோட பெருமையை சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அன்பரசின்னு ஒரு பொண்ணு கலந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பற்றியும் சும்மா சொல்லிடக்கூடாது, அவங்க கலந்துக்கிட்ட எல்லா போட்டியிலும் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேத்தில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 2 பேரும் ஒரே இதில் ஓட போகிறாங்க. 2 வீராங்கனையோட யார் வந்துட்டு ஜெயிக்கான்னு பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன அன்பரசி என்ன காணும், அன்பரசி எங்கே இருக்கீங்க, அன்பரசி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அன்பரசி எங்கே தான் மயக்கமாக போய் கிடக்காங்களே, இங்கே வந்துட்டு இவங்க அனன்யா காலேஜ் பிரின்சிபல் போய் அன்பரசி வரமாட்டாங்க, அவங்க வந்துட்டு காணும், இங்கே எங்கள் காலேஜ் சார்பாக அனன்யா மட்டும்தான் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிடுற அந்த மைக்கில் பேசுகிறவரும் அன்பரசி வரல, அதனால் மித்தவங்களாம் போட்டியில் போய் கலந்துக்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல அனன்யா பைரவி எல்லாரும் போய் மற்ற பிள்ளைங்களாம் போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. யாரான்னு பார்த்தா விஸ்வா அன்பரசி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அனன்யாக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு, அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் உறைஞ்சிக்கிட்டு இருக்க. போட்டி நடக்குது, எல்லாருமே வந்துட்டு ஓடுறாங்க. ஃபஸ்ட்டு பைரவி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அன்பரசி வந்துட்டு செகண்ட் தான் ஓடிட்டு இருக்காங்க. யோச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்காரு. பார்த்தா டக்குன்னு பைரவியை முந்தி அன்பரசி ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடுறாங்க. விஸ்வா வந்துட்டு ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி கையெல்லாம் தூக்கி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. கோச்சை பார்த்துட்டு அப்படி நக்கலாக ஒரு சிரிப்பு செம்ம மாதம் இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.